நைட் டின்னர் வந்து தோசையும் வடைக்கறியும். அதுக்கு கடலப்பருப்பு 1 ஹவருக்கு முன்னே ஊற வச்சாச்சு. அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டேன். ஒரு சின்ன பச்சை மிளகா ஒன்று போட்டேன். அதில் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்தாச்சு. அதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்தாச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வந்து ஒரு இதிலே வந்து 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்புன்றதால கேஸ்ட்ரிக் ஆகும். அதனால் பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கிறேன். அதில் வந்து 2 துண்டு இஞ்சி, ஒரு 10-15 பல் வந்து பூண்டு ஆட் பண்ணிட்டேன். சீரகம் சோம்பு ஆட் பண்ணிட்டேன். பட்டை லவங்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு குழம்புக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிட்டேன். 2 கடுகு ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதில் கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. அதை நல்லா வதக்கிடலாம். கல்லுப்பு நல்லா வந்து போட்டோம்னா வந்து சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. அது வதங்கட்டும். நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அது கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. வதங்கட்டும் நல்லா. இப்போது வடைக்கறிக்கு தேவையான வடையை வந்து போட்டு எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். வதங்கட்டும் நல்லா. இந்த பக்கம் வந்து பருப்பு வடை வெந்துருக்கு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். எடுத்துடலாம். இப்போது இது வடையை வெந்துச்சு எடுத்துட்டேன். ஆச்சு. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இது பண்ணல அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா இதுவாகட்டும். அதுக்குள்ளே வடை ரெடி ஆகிடுச்சு. வடையை உதிரியாக பிரித்து இது பண்ணிக்கலாம். பிரித்து போட்டுக்கலாம். இப்போ அந்த வடையெல்லாம் வந்து குட்டியாக உதிரியாக பிரித்து வச்சாச்சு. இப்போ இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த இதில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அது இது வரும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போது தோசையை போட்டுக்கலாம். தோசை வெந்துடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம். இந்த பக்கம் வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். டின்னர் ரெடி ஆகிடுச்சு. சூடான தோசை, வடைக்கறி, அப்புறம் வடை. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.